இதெல்லாம் மணமக்கள் காதுல விழுகப்படாது. நம்முடைய பண்பாடுகள் இருக்க எவ்வளவு பெரிய பண்பாடு. ரொம்ப பேர் புரியாம நடந்துக்கிறேன். புதுசு பெருசுன்னு நினைச்சா அது தப்பு. பழசு பெருசுன்னு நினைக்கணும். தாத்தா பாட்டிக்கு தெரியாதே, அவங்களுக்கு தெரிஞ்சிட போது எங்க இங்க இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னைய விட எங்க அப்பா அம்மா முட்டாள்னு சொல்லட்டும் பார்ப்போம். ஒரு கிழவி, சாதாரண கிழவி, ஒரு 95 வயசு கிழவி, அவ சொல்ற கேட்க வேண்டாம், அவ சொல்ற செய்திக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு தெரியுமா? ஒரு கிழவி, எங்க அப்பத்தான் 95 வயசு இருக்கும், நான் ஒரு 7 வயசு இருந்தேன், ஊசியில நூல் கோர்த்துக்கிட்டா. ஊசியில நூல் கோர்க்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 95 வயசு கிழவி. நான் போய் என்ன பத்தா பண்றேன்னு கேட்டேன். ஊசியில நூல் கோர்த்துக்கிட்டு இருக்கேன்னா நான் சொன்னேன், இந்த ஜென்மத்திலையும் நீ ஊசியில நூல் கோர்க்க முடியாது அப்பத்தானே. ஏன்டா சொல்றேன்? என்ன ஊசி விழுந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ எதை பிடிச்சிட்டு நிற்கிறாய்ன்னு. ஊசி கீழே விட்டுட்டா. ஊசி விழுந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ எதை பிடிக்கிற? ஓ, ஊசி கீழே விழுந்துருச்சான்னா ஆமான்னு. நான் கேட்டேன், அப்பத்தான் ஊசி எப்படி இருக்கும்? அப்பத்தான் சொன்னா, ஊசியில ஒரு காது இருக்கும்டான்னா. அது சாதாரண செய்தி. ஊசியில ஒரு காது இருக்கும்டா, அதை நூலை விட்டால் கிழிந்து கிடக்கிற ஆடையை தைக்கலாம்னு ஒரு கிழவி சொன்னா எங்க அப்பத்தா. அது சாதாரண செய்தி. அதுக்குள்ளே ஒரு நுட்பத்தை வைக்கிறாள் பாருங்க. அதுதான் அந்த காலம். ஊசியில ஒரு காது இருக்கும்டா, அதுல நூலை விட்டால் கிழிந்து கிடக்கிற ஆடையை தைக்கலாம். உனக்கு 2 காது இருக்குடா, அது நல்ல நூல்களை விட்டால் கிழிந்து கிடக்கிற பாரதத்தை சேர்க்கலாம். எங்க போயிடுச்சு பாருங்க. வயசான டைலர், நாங்க காலேஜில் படிக்கையில தச்சவர், இப்ப தச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் ஒரு நன்றிக்காக போய் பார்த்துக்கிட்டு அவருக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு சத்த நேரம் பேசிட்டு இருப்போம்னு போனேன். சட்ட பையில இந்த இடத்துல ஒரு 50 பைசா ஊசியை குத்தி வச்சிருந்தாரு. கீழே 1000 ரூபாய் பித்தளை கத்திரி கிடந்துச்சு. அந்த காலத்து டைலர். நான் கேட்டேன், என்ன சார் உங்களுக்கு அண்ணே, நீங்க என்னென்ன இவ்வளவு பெரிய ஆளு போய் பாருங்க, ஒரு 50 காசு பெருமானம் உள்ள ஊசியை குத்தி வச்சிருக்கேன் நெஞ்சில, 1000 ரூபாய் பெருமானம் உள்ள ஊசி கத்திரியை கீழே தூக்கி போட்டிருக்கீங்களா என்னையான்னு கேட்டேன். அழகா ஒரு வார்த்தையை போட்டார். அடே, 50 பைசா ஊசினாலும் இது இணைக்க உதவுது, 1000 ரூபாய் கத்திரினாலும் வெட்ட உதவுது, இந்த தேசத்தை பிளவுபடுத்துற எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு ஒரு டைலர் சொன்னார். சின்ன விஷயங்கள் பெரிய மனிதர்கள்ட்ட இருந்து வரும். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, சின்ன மனுஷன் பெரிய விஷயம் வராது. காலம் மாறி போச்சு, கஞ்சா காலமாயி போச்சு. யார் எதுக்கு பேசுறேன், யாரை பார்க்கிறேன், அப்பா என்ன மகன் எல்லாம் தெரியாத உறவா போச்சு. அந்த காலத்துல தகப்பன்ட்ட பேச முடியுமா? நான் கேட்கிறேன், லண்டன் முருகேசன் அவங்க அப்பாட்ட என்னைக்காவது நின்று பேசியிருக்க முடியுமா? காரணம் என்ன? மனிதர்குல மாணிக்கமாக அன்றைக்கு அவர்கள் இருந்தார்கள், நாம் மக்களாக இருந்தாங்க. அதங்க மூத்தவங்க. அந்த காலத்துல பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு விளையாடும். இப்ப விளையாடுறது இல்லை. இந்த பல்லாங்குழி என்ன சொல்லி தந்தது? இன்னைக்கு உங்களுடைய கிரிக்கெட் சொல்லி கொடுக்காத உன்னை, உங்களுடைய செஸ் சொல்லி கொடுக்காத உன்னை, எங்க பழைய காலத்துடைய தாயம் பல்லாங்குழி சொல்லி கொடுச்சு. என்ன? பல்லாங்குழியில அங்கிட்டு குழி குழியா இருக்கும், இங்கிட்டும் குழி குழியா இருக்கும். இதுலயும் புளியங்கொட்டை போட்டிருப்போம், அதுலயும் புளியங்கொட்டை போட்டிருப்போம். எதிர்த்தாப்புல ஒரு ஆள் இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு ஆள் இருப்போம். பல்லாங்குழியை நல்லா ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க, புரியும். நம்ம பக்கத்து முத்தைத்தான் நம்ம எடுக்கணும், அவன் பக்கத்து முத்தை நம்ம தொடப்படாது. நம்ம பக்கத்து முத்தை எடுத்து 1 2 3 4ன்னு அவன் பக்கமும் சேர்த்து போடணும். இது என்ன சொல்லி தந்துச்சுன்னா, டேய், அடுத்தவன் பொருளை எடுக்காதே, உன் பொருளை எடுத்து அடுத்தவனுக்கும் தர்ப்பம் பண்ணு. அதுல பாண்டின்னு ஒண்ணு சேரும் பாத்தீங்களா? நிறைய சேரும். அது யார் அல்றது? அந்த பக்கம் இருந்தா அவன் எல்லாம், இந்த பக்கம் இருந்தா எல்லாம். ஆக உன்னுடைய பொருளை எடுத்து மற்றவர்களுக்கு போடுன்னு சொன்னது இந்த பல்லாங்குழி. தாயம்னு ஒண்ணு இருக்கு. இந்த காலம் என்ன பண்ணுவார்? தாயம் இந்த காலமா? தாயம் என்ன சொல்லி கொடுத்தது? ஒரு ரவுண்டு, ஒரு வட்டம் போனதுக்கு அப்புறம் உள்ள போனோம்னா குத்தாட்டம் போடணும். குத்து போடும்போது எதிராளி வெட்டு கொடுக்கணும். வெட்டு கொடுக்கலைன்னா உள்ள போக முடியாது. என்ன அது சொல்லி தந்தால் என்றால், எதிரியாக என்னோடு விளையாடுகிறவனுக்கு கூட நீ விட்டு கொடு, வெட்டு கொடு, நீ உள்ளே அனுப்பு. பரமபதம் என்ன சொல்லி கொடுத்துச்சு? பரமபதம் தப்பு செஞ்சா கடிச்சு பாம்பு கீழே விடும், சரியா செஞ்சா மேலே ஏற்றி விடும். பரமபத விளையாட்டிலே சொல்லி கொடுத்தது. நொண்டி விளையாட்டுல ஒரு பாட்டி என்ன தெரியுமா சொல்லி தந்தா? சடங்கான பொண்ணுங்கதான் விளையாடும், அல்லது சடங்காகிறதுக்கு முன்னாடி உள்ள பொண்ணுதான் விளையாடும். கண்ணை கட்டிடுவாங்க. ரைட்டா ரைட்டா
ரைட்டான அந்த கோட்டை மிதிக்காம போகும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடி பெண்ணே, உன்னை கண்ணை கட்டினாலும் தொட வேண்டிய இலக்கை தொடாமல் இந்த பாதையை தாண்டாமல் செல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததுன்னார். எப்படிப்பட்ட விஷயங்களை அந்த காலத்துல சொன்னாங்க. ஈஸியா சொல்லிட்டு போனீங்கம்மா. செல் காலம் செல் காலம் செல் காலம் என்ன பண்ணுது? நானும் என் வீட்டுக்காரையும் செல்போன்ல மட்டும்தான் பார்த்துக்கிறோம். விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் போயிடுவேன். எந்தெந்த தலைவர்கள் கூப்பிட்றாலோ சுத்திட்டு வருவேன். அலைய அண்ணன் கூட சொல்லுவார், அவர் வரல நீங்க வந்தீங்கன்னாரு. அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு போறோம். செல்போன்ல என் போட்டாவை பார்க்கக்கூடிய காலம் வாழ்க்கையா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கணவனும் மனைவியும் பக்கத்துல உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு விட்டு கொடுத்து பேசுற பேச்சா நடக்குது இன்னைக்கு. அந்த காலத்துல என்ன சுகம்மா? அந்த கால வீடு என்ன அழகு! அந்த காலத்துல இருந்த முத்தம் என்ன அழகு! டாக்டர் கலைஞர்கிட்ட போய், டாக்டர் கலைஞர், பெருந்தலைவர் கலைஞர்கிட்ட போய் அங்க ஒரு அவருடைய சகாக்கள்ல ஒருத்தர் மன்னார்குடியில மன்னை நாராயணசாமின்னு பேரு. இவரை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரும் கேட்டாராம். வீட்டுக்கு வந்தாராம். கலைஞரை கூப்பிட்டு சுத்தி சுத்தி காட்டினாராம். இதுதான் எங்க வாசல், நாங்க விளையாண்டோம். இதுதான் எங்க ரூம்பு, நாங்க தூங்கணும். இதான் கொல்லப்புற விளையாண்டோம். இதுதான் முத்தம். இந்த முத்தத்துல தான் நான் பிறந்தேன்னாராம். அதுக்கு அவர் கலைஞர் சொன்னாராம், நீ மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா பிள்ளையும் முத்தத்துல ஆண்டா பிறக்கும்னா. இந்த முத்தம் இருக்கிறதா அன்னைக்கு? அந்த தாழ்வாரம் இருக்கிறதா அன்னைக்கு? அந்த ஓடு இருக்கிறதா அன்னைக்கு? பழசு தாங்க. புதுசெல்லாம் நீங்க வைக்கிறேங்கிற பேர்ல நாகரிகத்தை, பண்பாட்டை நான் நேரதான் கேட்கிறேன் உங்களை. எந்த கோயிலுக்கு இன்னைக்கு சுடிதாரையும் மேல டாப்ஸ் இல்லாத பனியனோடையும் கோயிலுக்கு போகணும்னு யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? கிஸ்மின்னு எழுதிக்கிட்டு போகணும் உங்களுக்கு யார் சொன்னா? அந்த காலம் எப்படி தெரியுமா? பெண்ணு 10 வயசு ஆன உடனே பக்கத்து வீட்டு கிளவி சொல்லுவா, ஏய் உன் பொண்ணு வயசுக்கு வர்ற மாதிரி இருக்கா, மாறாப்பு போட சொல்லு. போட வேண்டிய மாறாப்புகளை போடக்கூடாத வயசுகளிலே போட்டது அந்த காலம். போட வேண்டிய காலத்திலே மாறாப்பே வேண்டாம் என்று திரிவது இந்த காலம். இதுவா நாகரிகம்? பெத்த ஆத்தான்னு சொன்னது அந்த காலம். ஆத்தான்னு என்ன அர்த்தம்? அகத்தாள்னு அர்த்தம். இப்ப மம்மினா என்ன? பிணம். மம்மிங்கிற வார்த்தைக்கு தமிழாக்கம் பிணம். அன்னைக்கு தந்தைய அப்பான்னு கூப்பிட்ட காலம், இன்னைக்கு டேடிங்கிறான். இந்த காலமெல்லாம் காலமா? அன்பு நண்பர்களே, நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்கள் விருப்பம். ஆனால் அன்னைக்கு பேர் வச்சாங்க பிள்ளைகளுக்கு. கருமாரி, காமாட்சி, விசாலாட்சி, மீனாட்சின்னு சாமி பேர் வச்சான். இன்னைக்கு சொச்சி, பச்சி, விக்கி, என்னென்னமோன்னு வருதே பேரு. இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒரு வீட்டுல ஏன் தெரியுமா காமாட்சின்னு பேர் வச்சான் பொண்ணுக்கு? காமாட்சியை போய் கும்பிடலைனாலும் தினம்பத்தரே காமாட்சிங்க வா, காமாட்சிங்கன்னு பேர் சொன்னா அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்தது அந்த காலம். சரி, அந்த காலத்துல உள்ள உறவு முறை இன்னைக்கு இருக்கா? அந்த காலத்துல உள்ள உணவு முறை இருக்கா? அந்த காலத்துல வரவேற்பு இன்னைக்கு இருக்கா? கிடையாது. அக்கா தங்கச்சி மதிக்கலையா? இன்னைக்கு அக்கா தங்கச்சி எப்படி மாமனுக்கு அனுப்புது? ராஜன் அடிக்கடி சொல்லுவார், அக்கா தங்கச்சிக்கு ஒரு மாமனுக்கு எப்படி பத்திரிக்கை வருது? தாய் மாமன்னா யாரு? அம்மான்னா யாரு? அம்மாவோட பிறந்த ஆண் இல்லையா? அவனுக்கு என்ன பண்றாங்க? வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்புறாங்க. நான் நேரடியாக அழைத்ததாக நினைத்து வரவும். இவன் மாமங்காரன் இங்கேருந்து 505 வச்சு நான் நேரடியாக தந்ததாக தரவுங்க. காலமா இது? உறவில்லாத காலம், உணர்வு இல்லாத காலம், உரிமை இல்லாத காலம், உறவில்லாத காலம் எல்லாம் ஒரு காலமா? இந்த காலம் அந்த காலம் போல் நல்ல காலமாகும். மற்றதுல வளருங்க, செல்போன்ல வளருங்க, கம்ப்யூட்டர்ல வளருங்க, படிப்புல வளருங்க. நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒழுக்கத்திலே, பண்பாடிலே, நேர்மையிலே, உறவுகளிலே இந்த காலம் போல் இருக்க வேண்டாம், அந்த காலம் போல் இருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை திருவிளக்கு பூஜை அருமை